ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்ட் எ கார் அப்படின்ற கேம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ட்ரைவ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நமக்கு 8 ஃபியூல் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ரொம்ப கம்மி தான், பட்டு இருந்தாலும் இது ஓகேங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட இருக்க அந்த பெல் பட்டனை ஏற்றி போட்டு ஆளை வச்சுக்கோங்க. நம்ம சிஎஸ்கே ப்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 30 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கணும் அப்படின்னா கேஸ் வாங்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைவ் போயிட்டு வந்தேன். ஸோ அந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரைவ், அதாவது 3 ட்ரைவ் பண்ணால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா $21. ஓகே, ஸோ $20 வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபியூலை வந்து வாங்கிடுவோம், அதாவது கேஸ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இல்லையா, பயங்கரமாக இருக்கா? இந்த சீட்டை வந்து எப்படி அந்த பக்கம் நவுத்துறதுன்னு தெரியல. பிக்கப்னு இருக்குது, இருங்க கையில் வருது. கையில் வந்துடுச்சு கை. ஸோ இது முன்னாடி நவுத்திட வேண்டியது தான். எப்படி பயங்கரமாக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16 ஃபியூலுங்க. ஸோ 8 8 16. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் போல். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்ப்போம் கைஸ். இது வந்து ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். 21 தாண்டணும். ஸோ நமக்கு வந்து 41 கிடைக்கணுங்க. சில 42 கிடைக்கணும். ஆமாம், நினச்சேன். பார்த்தீங்களா இல்லையா, 42 எங்கள் இதை கொடுத்துருக்கானுங்க. ஐயோ, ரோபக்ஸா? அட பாவிங்களா, நினச்சேன்டா அப்பயே. ரோபக்ஸ் பைத்தியக்காரனுங்களா. 45 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த எஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுருக்கேன். எஸ்லாப் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ காசு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரைடு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைஸ் பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ரைடு போயிட்டேன். ஸோ $177 சேர்ந்துருக்கு. ஸோ இந்த எஸ்லாப் வந்து வாங்கிட்டே இருப்போம். இந்த எஸ்லாப் வச்சு நான் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பொறுமையாக காட்டுறேன். ஓகே, ஸோ $200 சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், $220 சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்லாப் வந்து வாங்கிடலாம். ஓகே, ஸோ இந்த எஸ்லாப் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெருசாக. அதுக்கப்புறம் பிக் கேஸ் இருக்குது. ஸோ அந்த பிக் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்லாப் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ தம்பி நின்று இந்த வண்டி வந்து ஒளியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ இந்த எஸ்லாப் 1 2 இங்கே 2 வைப்போம். தலைவரே இங்கே 1, இந்த பக்கம் 1, அவ்வளோதாங்க. எப்படி பயங்கரமாக இருக்கா? ஸோ என்னோடய இன்டென்ஷனே ஒரு பயங்கரமான இன்டென்ஷனில் தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கேமை கன்ஃபார்ம் வந்து முடிக்கிறோங்க நம்ம. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு இந்த சேரை வந்து பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி போட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த படத்தெல்லாம் படமா அந்த ரேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள், அந்த கார் ரேஸ்லாம்? ஸோ அது மாதிரியே வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கேஸ் வந்து ரீஸ்டாக் ரீஸ்டாக் ஆகிடுச்சிங்க. ஸோ கேஸ் வந்து 2 போடு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எஸ்லாப் 6 இருக்குது, பட் ஆனால் காசு இல்லை. சரி விடுங்க. ஸோ நம்ம ரோபக்ஸ் ரோபக்ஸ்லாம் என்கிட்ட கேட்காதீங்கடா, நான் ரோபக்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒலின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1, அதுக்கப்புறம் இங்கே 1 வச்சுருவோம். இல்லை இந்த பக்கம் 1 வச்சிடலாமா? எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்கா காய்ஸ்? எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நோ வீல்ஸா? பாவி, நான் வீல்ஸை செட் பண்ண மறந்துட்டேன் பாருங்களேன். வீல்ஸ் இல்லாமல் எப்படி வண்டி ஓடுன்னு தெரியல. ஓகே, இல்லை வண்டி ஓடல, பட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே 1, ஸோ இங்கே 1 வச்சுருவோம். இங்கே 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1. சூப்பரே. ஸோ வச்சாச்சு. இப்போ வந்து ரேஸ் கார் மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ பயங்கரமாக இருக்குது, பட் நான் ரொம்ப முன்னாடி இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 32 அப்புறம் ஒருத்தன் பயங்கரமாக இருக்கான். ஸோ அவனை மாதிரி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அவனை மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றதுலாம் தெரியல. பட்டு நம்ம $42 தாண்டிட்டோங்க. ஸோ $42 இப்போ எவ்வளோ டாலர் சேருது அப்படின்றத பார்க்கலாம். மேபி ஒரு 100 இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். அங்கே பாருங்கள், நம்மளை விட ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஒரு 85 90 பையில 90 கூட தாண்டல கைஸ். ஓகே, $88 சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் கேஸ் வாங்கிடலாம். ஸோ பிக் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 225
கைஸ் ஸோ 249 ரூபா சேர்ந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் கேஸை வாங்கியாச்சுங்க. ஸோ என்னோடய கனவை வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன அரேஞ்ச் பண்ண போகிறேன்னா, ஸோ இது தம்பி நீங்கள் வா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இங்கே போட்டுடலாமா? எப்படி பயங்கரமாக என்னோடய பிளானு. ஓகே, இந்த பிக் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருவோம். ஸோ இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும். எங்க 54 ஃபியூல் சேர்ந்துச்சிங்க. ஓகே, சூப்பர். நான் முதல் முறையாக ஹேண்டில் இல்லாமல் காரை ஓட்டுறதை பார்க்குறேன். ஸோ அங்கே பாருங்க, ஒருத்தன் சொன்னல அந்த ப்ரோ பிளேயரு, இன்னொரு ப்ரோ பிளேயர் 2 பேர் போயிட்டுருக்கானுங்க. ஸ்பீடாக போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மேபி இன்ஜின் மாற்றணும்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்ஜினு எவ்வளோன்னு தெரியல. சரி, அதை பார்ப்போம். ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இன்னும் கூட குறையில 25 ஃபியூல் இருக்குது. 25 கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 தாண்டுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 120 இல்லை, 130 தாண்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வேறு ஐலாண்ட்லாம் வரும் போல் போக போக. ஸோ தூரத்தில் எதுவும் தெரியுது, முள்ளு மாதிரி தெரியுது. $130 தாண்டிச்சு. மேபி 140 145 எவ்வளோன்னு தெரியல. அப்போ 145 தாண்டிச்சு, 150 தாண்டிச்சு, 155ன்னு பார்த்தேன். சரி, ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் இன்ஜின் எவ்வளோ அப்படின்றது பார்க்கலாம். V6 இன்ஜின் $475. அச்சோ, இவ்வளோவா பாவிலா, இவ்வளோ காசு சேர்ந்துருக்கானுங்க. ஓகே காய்ஸ், ஸோ அடுத்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னு நினச்சிருந்தேன். கைஸ், நம்ம சேனலில் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானே தேடி ஒரு கேமை கண்டுபிடிச்சி போடுறதா இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த கேமை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு வந்து விளையாடி போடுறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க எந்த கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்டுட்ஸா என்னன்னு தெரிலங்க. அது ஸ்டெடிஸா ஸ்டுட்ஸா அப்படின்னு தெரியல. டிஸ்டன்ஸுன்னு சொன்னோட பரவாயில்ல. அது என்னடா ஸ்டுட்ஸு? ஓகே, ஏதோ ஒன்று நமக்கு வந்து $150 சேர்த்து V6 இன்ஜின் வாங்கலாம். அது போதும் நமக்கு. அதுக்கப்புறம் பிக் கேஸ் ஒன்று வாங்கணும். ஸோ இன்ஜினை வந்து மாற்றியே ஆகணும். இன்ஜினை மாற்றாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது எஸ்லாப் வந்து வாங்குவோம் கொஞ்சம். ஸோ இப்போ வந்து அந்த ரியல் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரியல் இது மாதிரி, அதாவது இந்த ரேசிங் கார் மாதிரி வந்து இன்னொன்று வாங்கிடலாம். ரேசிங் கார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ அதனால தான் அது செய்கிறேன் கொஞ்சோண்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வீல் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஐடியா எப்படி. ஐயோ தப்பாக போட்டேனே வீலை. டே இருங்கடா, வீலை தப்பாக போட்டேன். இருங்கடா, டே ஒரு நிமிஷம் இருங்கடா. அவள் தான் எடுத்தாச்சு. ஸோ வீலை வந்து தப்பாக போட்டேன் கைஸ். ஓகே, ஸோ ஐயோ கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் கரெக்டாக வந்து போட்டுடலாம். ஸோ இந்த 2 சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் வச்சுப்போம். $210 தான் இருக்குது. ஸோ $400 சேர்த்துட்டு உங்களுக்கு கைஸ், எனக்கு என்னமோ அந்த குட்வில் வந்து வாங்கணும்னு தோணுது. சரி, வாங்கிடுவோமா? 3 2 1 அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்வில் வாங்கிட்டேன். நான் ஏன் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு ரோட்டில் போகும்போது இந்த இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வராயுது. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ வந்து கரெக்டாக போகுது அப்படின்றத பார்க்குறேன். எனக்கு என்னமோ ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ஸ்பீடாக போகுதுங்க. ஸோ முன்ன 30 தான் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 37 அந்த ரேஞ்சு கிட்டே வரும். நம்ம $400 கிட்ட சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், ஸோ $588 வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துச்சு. ஸோ V6 இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு இந்த இன்ஜினையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ ஏன் அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா கைட்டு எடுத்துரு V6 இன்ஜின். ஓகே, என்னங்க இது பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இது கீழே இறங்கடா, அந்த பக்கம் போடா. எப்படி பயங்கரமாக இருக்கா. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கினேன். ஓகே, ஸோ சூப்பர். ஓகே, இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்றத பாருங்கள். ஓ மை காட் கைஸ், 100ங்க. யோப்பா, எங்கே பயங்கரமான ஸ்பீடு இது தான் இருக்கிறதுலே. பட் ஆனால் ஃபியூல் டக்குன்னு காலி ஆகிடுச்சு. டிஸ்டன்ஸும் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ ஃபியூலு தான் அடுத்த
டார்கெட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரோ பிளேயரை விட்டு ஒரு மடங்கு கம்மியாக தான் இருக்குது. இல்லை ஒரு 2 மடங்கு கம்மியாக தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் டூ ஸ்லோ பாவில போங்கடா டே. ஸோ 378 ரூபா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட் கேஸ் டேங்க் ஒன்று வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் கேஸ் டேங்க்கு, அப்புறம் சூப்பர் கேஸ் டேங்க்கு. ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட காசு இருக்காது. ஓகே. ஸோ இந்த நேரத்துக்கு இதை மட்டும் வாங்கி வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் 76ங்க. ஸோ இது கொஞ்சம் டிஸ்டன்ஸை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஸ்பீடே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீடை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுவே என்னால் சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்பீடு ஸோ நியூ டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் 225. ஓகே. ஸோ 225 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கோம். ஸோ ரீஸ்டாக் ஆகிறதுக்குன்னு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 225 கைஸ். நம்ம 550 ரூபா சேர்த்தோன்னா 2 வாங்கிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஸோ 550 ரூபா சேர்த்து கேஸ் ஒலி வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கிக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ 608 ரூபா சேர்ந்துச்சு. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே. ஸோ இது 2 வாங்கிக்கலாம். ஸோ அது எஃபிஷியன்ட் கேஸ் இருக்குங்க கைஸ். இந்த எஃபிஷியன்ட் கேஸ் இருக்குது. ஸோ அதை நான் கன்ஃபார்ம் வாங்கியே தருவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போம். ஐயோ மேலே ஏறுறா, இது மேலே ஏறுறா, இது மேலே ஏறுறா, இது மேலே ஏறிட்டான். ஓகே. ஸோ குட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம். இது வந்து எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்றது தெரியாது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. 98 ஃபியூலுங்க. ஓகே. ஸோ சூப்பர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா சேர்த்துருவோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லேண்டுக்கு வந்து போவோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த லேண்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே. ஸோ 2 கேஸ் வாங்கி போட்டோம். இவ்வளோ தானா? இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பாவிங்களா கவுத்து விட்டானுங்கடா. ஓகே. ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ 440 ரூபா 446. ஐயோ வாய் வர திக்குதே. பாவிங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம். இந்த V6 இன்ஜின் ஒன்று வச்சாலே நாங்கள் எது பேலன்ஸு டே. ஐயோ கைஸ் என்னன்னு தெரியல, பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஒருவேளை டயர் இல்லாமல் தானலாம் இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி இந்த டயர் வந்து அட்டாச் பண்ணிப்போம். இன்னொரு டயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணிப்போம். ஓகே. ஸோ டயர் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்பீடாக போகலாம். ஸோ இந்த வாட்டி திணற மாட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க திணறலைங்க. நான் நினச்ச மாதிரியே டயர் தான் வந்து ப்ராப்ளமு. ஸோ டயர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சரி பண்ணியாச்சு. ஸோ 500 ரூபா சேர்த்துருவோம் அதுக்குள்ளே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க நம்ம. ஓகே. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போடாடி. இது 85 ஸ்பீடில் தான் போகிறான். 85 ஸ்பீடில் தான் போகிறான். 130 போனானே முன்ன. ஒருவேளை டயர் ப்ராப்ளமோ இல்லை ஃபியூலா என்னன்னு புரியல. இதை எடுத்துருவோம் இருங்க. இது வண்டியிலே இல்லை போல். ஸோ இருங்க. ஓகே. ஸோ எஃபிஷியன்ட் கேஸை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். வேறு எதுனா ஸ்டாக்கில் இருக்கா? ஓகே. ஸோ எஃபிஷியன்ட் கேஸை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஸோ நம்ம எஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம். ஸோ எஸ்லாப்பு 5 வாங்கிட்டோம். ஓகே. ஸோ 10 இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டேண்ட் பண்ணுவோம். 1 2 3. ஓகே. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா? ஸோ இந்த எஃபிஷியன்ட் கேஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பிக் கேஸ் ஒன்று இங்கே வச்சுருவோம். இப்போ எவ்வளோ ஃபீட்? 170ங்க. அடி 170. ஸோ பயங்கரமான தான் இது. ஓகே. ஸோ சூப்பரு. இது வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அடுத்த ஐலாண்டு போயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தூரம் போகுது. ஸோ 170 அப்போ வந்து 4 நாளாக குறையுது. பார்ப்போம். ஒரு அடுத்த ஐலாண்டோட கொஞ்சம் பகுதியை தொட முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் வாயில் நுழையலைங்க. ஸோ அதனால தான். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்குங்க, பள்ளம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள் அப் அண்ட் டவுனு பாருங்கள். இங்கே பாவிங்களா லூசு கும்டான்ஸ் அங்கே பாருங்களேன். அங்கே இது போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே. பாய் டேக் கேர்.